மற்ற ஊர்கள் எல்லாம் எங்களுக்கு பட்டாடை ஊத்துவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் எங்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையிலே உபயோகமான விவசாயத்துக்கு உபயோகமான விவசாயத்தின் அடையாளமான பச்சை துண்டை போர்த்தி எங்களை உங்களோடு இணைத்திருக்கிறீர்கள். இதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. தலைப்பு நாளைக்கு வாங்க இன்னைக்கு போங்க, நாளைக்கு வாங்க இன்னைக்கு போங்க. நான் எந்த தலைப்புல பேசுவேன்? நீங்க நாளைக்கு போங்கன்ற தலைப்புல. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு பட்டுக்கோட்டையில பட்டிமன்றமுங்க. எனக்கு மாமச்சான் கூட்டமெல்லாம் நாளைக்கு கிடா வெட்டுறாங்களுக்கு. ஒரு வாரத்தை கூட இருமாப்பில சாப்பிட்டு போலான்னு சொல்லிங்க. இருந்தாலும் எனக்கு 10 கவலை இல்லைங்க. 6 கடை வெட்டினாலும் 6 வீட்டுக்கு போனாலும் சாப்பிட போகணுங்க. அதனால நாளைக்கு போங்கிற தலைப்புல நடுவரவர்களை நீங்களும் நல்ல தீபம் வழங்க வேணும். நடுவரவர்களை அப்ப இப்ப நீங்க இன்னைக்கு முதல்ல தலைப்புல பேசுங்க. தலைப்ப சொல்லியா? என்ன தலைப்பு? அதான் இது என்ன சொத்து பத்தா சொந்த பந்தமா? போகும்போது பஸ்ல போறோமா ட்ரெயின்ல போறோமா? நான் எந்த தலைப்புல பேசணும்? நீங்க சொத்து பத்துங்கிற தலைப்புல பேசணும். இது முன்னாலே சொல்லி தொலை வேண்டியது. நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா அந்த 3 பேர்த்தி பைத்தியக்காரன்னு சொன்னேன்? இன்னைக்கு பைத்தியக்காரன் கூட காசு பணத்தை வேண்டான்னு சொல்ல மாட்டானுங்க. காசு தாங்க கடவுளே. அந்த கடவுளுக்கு அது தெரியுமுங்க. காசே தான் கடவுளவா. அற்புதமான முறையில நம்ம பல்லபரதப்பட்டியில 18 ஒரு சனங்களை சேர்ந்து தாத்தாலு குபா கோய விசேஷம் நடத்துறாங்களே. இதெல்லாம் என்ன ஒரு ஆள் போட்ட காசா? ஊரு பூரா அந்த 18 பட்டி சனங்களும் வரி போட்டு அந்த வரியில நடக்கக்கூடிய காசு. அப்போ இங்க ஒரு ஆளே நடத்த தகுதி உள்ள ஆளுத்த. வல்லமரதப்பட்டி நல்ல வசமான ஊரு. கிரஷர் உண்டு, பைபாஸ் உண்டு. இன்னைக்கு ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு பூமி இல்லைங்க. ஒரு ஆள் நடத்தலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு நடக்கக்கூடிய விசேஷத்துல வந்து இங்க பாசம் பெருசுன்னு பேசுறியே, இது நியாயமா? காசு வேணாமா? வேணாமா? நடுவர் அவர்களை இன்னைக்கு கடவுளையுமே 4ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ். அது எப்படி? இந்த ரோட்டோரத்துல அனாதையா கோந்திருக்கிறாரு பாரு, என்னையாட்ட புள்ளாரு. அவரெல்லாம் D கிளாஸ். ஏன்னா போற வாரமே 5 வந்து போட்டாத்தான் அந்த சாமிக்கு ஆச்சு. ஆயிரக்கணக்கில் வருமானம் பண்ணக்கூடிய கடவுள் எல்லாம் C கிளாஸ். லட்சக்கணக்கில் வருமானம் பண்ணக்கூடிய கடவுள் எல்லாம் B கிளாஸ். கோடிக்கணக்கில் வருமானம் பண்ணக்கூடிய கடவுள் எல்லாம் A கிளாஸ் சொன்னா உங்களை மாதிரி இப்படி கடவுளையே காசை வச்சு பிரிக்கிறாங்களே, மனுஷனை பிரிக்க மாட்டாங்களா நடுவர் அவர்களே? நான் கேட்கிறேன், உறவுங்கிறீங்களே, ஒரு பொம்பளைக்கு எது அழகு? எது அழகு? அக்கா, நான் பேசுறது நம்பியூர் குப்பிவாளத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். பல்லமரதப்பட்டி பொம்பளை எல்லாருமே நல்லவையா. நான் ஊடு போய் சேரும். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன அப்படி சொல்றீங்க? கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதி ஏத்தி போகணும். இப்படித்தான் பொள்ளாச்சியில் பேசிட்டு இருந்த ஒரு அக்கா இத்த பெரிய அறிவாளை தூக்கிட்டு வந்தா. நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு பெருசா பொய்யும் பரட்டியும் பேசல, நடந்ததுதான் சொன்னேன். அந்தியூர் பக்கத்துல தாமரப்பாளையம்னு ஒரு ஊரு. அங்க அக்கா தங்கச்சி 2 பேரு. ஒருத்தி கட்டி கொடுத்தது செம்புளிச்சாம்பாளத்துக்கு, ஒருத்தி கட்டி கொடுத்தது எண்ணமங்கலத்துக்கு. எண்ணமங்கலத்துக்கார் மாமியை சேர்த்து போனான். அந்த காலத்துல எல்லாம் பொம்பளையும் அளவு போனா அழுதாளுவோம். இந்த காலத்துல யார் அழுவுற? எல்லாம் முந்தானி கொண்டு டச்சிங் பாருங்களாத்த. இந்த ஐயா கொண்டு அந்த ஐயா முந்தானியில் கனெக்ஷன் கொடுக்குறேன். என்னமோ கரண்ட் கம்பியில் கனெக்ஷன் கொடுத்த மாதிரி அவ அழுதுகிட்டு வந்தா. இன்னைக்கு வளையா வளைச்சிருக்கு, வளரடாவு போட்டு இருக்கு, வளரடாவுக்குள்ள மல்லி மடத்து இருக்கு, மகிழம்பு பூத்து இருக்கு. அடி சண்டால பாவிமாவோ, நேத்து கூட மாமியா நல்லா தான் இருந்தா, இன்னைக்கு செத்து போயிட்டாளேன்னா அவ கேட்கும். தங்கச்சிக்காரி சொன்னாரு, மாமியால பறி கொடுத்தவோம். இன்னைக்கு கிணத்துனப்ப தண்ணி உண்டு, கருட்டெருமை மேய்ச்சல் உண்டு. இன்னைக்கு எருமையே தண்ணி காட்ட எட்டித்தான் போனாலா, முத்துப்படி வலிக்கு முந்து நுழுந்து செத்தாளான் இருக்கிற அவ. இவ கேட்டுக்கிறா, ஐயோ எங்க வீட்டு எருமை உண்டு, எங்க வீட்டு மாமி உண்டு, எனக்கு 2 கிணறு உண்டு, எட்டி உழுவுலையே என்ன செய்யும் இருக்கிற அவ. இவ சொன்னாளா, தானா நடக்குமா? அடது அங்கமுள்ள அக்காவே நாமதான் தள்ளணும். இதத்தான் பொள்ளாச்சியில் பேசுன அந்த அக்கா. நாங்க மாமியால கடத்தல் 27 வருஷமாச்சு. எவ சொல்லி கொடுத்தா நீங்க வந்து மைக் போட்டு பேசுறீங்கன்னா? அது மாதிரி நீங்க எல்லாருமே நல்லவையா. நான் உங்களை பேசல. நடுவர்களே, பொண்டாட்டி சொன்னா, மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்ணிட்டுன்னா? நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு சுத்தமா கழுவுக்குள்ள போயிருப்போம் அப்படின்னு. அவ சொன்னாட, மாட்டுச்சாணி வாசலுக்கு போட்டு வலிக்கிறது மூஞ்சியில் போடுவாங்களா? நடுவர் அவர்களே, நாட்டு மாட்டு சாணியில 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டு சாணி போட்டு வீட்டை வலிச்சாங்கல்ல. எதுக்கு? கொரோனா கிருமி வரக்கூடாது. அப்போ மூச்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அந்த கிருமி நீக்கறக்கு இந்த கிருமி நாசினியான மாட்டு சாணி போடப்படாதோ?
என்ன அறிவு. தேங்க்யூ. சொத்தை தானே தின்னீங்க. நாட்டுக்கோழி தின்னேன். ஓ. என் பொண்டாட்டி சொன்னா அது வாசல் போட்டு வலிக்கிறதா அருவகட்ட கழுத. நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா என்னடி பேசியல்னு பட்டர் பேசியல் தான். நான் மாடு மேய்க்கிறேன்னா எனக்குன்னு தெரியும் என்னடி பட்டர் பேசியல்னு. இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கான். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய்னா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு. ஏன் நடுவர் அவர்களே, அரவக்குறிச்சி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போட முடியல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? கெடாயாடு எப்படி குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு. ஊர்ல கிடையாது இல்லையா? ஊர்ல கடாயாடு இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் வர்ற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நேரா போய் இவங்க அழுத்து சட்டை எட்டி புடிங்க. அடே நாசமா போன பொடி நட்ட காலா, இறந்தவனே அது விட்டும் பாலா போனவனே, வீட்டுல கெடா இல்ல, நீயும் கெடா இல்ல. ஆனா என்ற கெடா சேர்ந்துடா உன்ற பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி கொடுத்து கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன்? அவன் சண்டைக்கு வரும். இடத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப. ஏன் சிரிக்கிறாங்க? பல்லமரத்தை போட்டு சனங்கல்லு அறிவாளி அதை சிரிக்கல. இல்லடா, பசுமாடு வச்சிருக்கான், கண்ணுக்குட்டியில பங்கு கேட்டாலும் எப்பவும் சண்டைக்கு வருவான்டா. கண்ணுக்குட்டியோ? நடுவர் அவர்களை 4500 ரூபாய் செலவணி வில்லணும் ஒரு புருஷனா கட்ட போறேன். நான் சொன்னேன், தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவாவ புருஷன் அவாவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அவன் பொண்டாட்டி நீ ஒண்ணு ஊரானுக்கு அழகா தெரியுங்கிற அவசியம் இல்லை. போய் பாலை கறந்துட்டு வா, நான் கொண்டு போய் ஊத்திட்டு வரேன்னு சொல்லி போட்டு மாடவத்து கட்ட தோட்டம் போயிட்டுங்க. இப்ப பால் கறக்கிறது போட்டு பாலா போனா வண்டி எடுத்துட்டு நம்பியூர் போயிட்டாளுங்க. இதுக்கு எப்படி பக்கத்துல தென்னல டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். அங்க எவ்வளவு ஒரு பியூட்டி பார்லர் திறந்து வச்சிருக்கிறவளையில செவ்வியரை யாரையும் விடுங்கிறேன். இப்ப ஊரை திறந்துட்டு போட்டு போயிடுறாலும் இருக்கிற பொண்டாட்டி பூரா உரிச்சு தண்ணி கட்டுறாளுங்க. நான் போய் பாக்குறேன், 4 பொம்பளைங்க குண்டு குண்டா படுத்திருக்கிறாங்க. ராணி ஆட்டம் கௌதமி ஆட்டம். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு கிளப்ப முடியாது. எனக்கு ஆசை மூஞ்சி பூரா மைதமா வப்பி இருக்குது, அடையாளம் தெரியாத. நாமவே அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சல் தான் 4 பேர் என்னும்பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுனாரே இப்படி அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்துட்ட அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துடாதா? அப்படி ஒரு அவச்சொல்லு உன் வாழ்க்கையிலே வராது. நடுவர் அவர்களை 4 பொம்பளை படுத்திருந்தாங்க. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ ஆனா எவ்வளாச்சும் வாய் திறங்க, ஆனா எவன் பொண்டாட்டி ஊட்டுச்சாவி கொடுங்கன்னு எவ்வளவுமே வாய் திறக்கல. அந்த ஓனரமும் ஓரமன்னு போன் பேசிட்டு நான் கிட்ட போய் என் கண்ணோ என்று பொண்டாட்டி வந்தாலும் பாத்தியானே. உள்ளதான் 4 பேர் இருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அது தெரிஞ்சா நானே உங்ககிட்ட வாரேன், ஊட்டுச்சாவி வச்சுக்கிறா வாங்கி கொடு போறமுன்னே. அவ கேட்டவன கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, எனக்கு காலியான மூச்சு 14 வருஷம் ஆச்சுக்கணும் அப்படின்னு. இந்த 14 வருஷமும் உங்களோட பொண்டாட்டி கூட தானே உழைக்கிறா, அவளை உனக்கு அடையாளம் தெரியலீங்க. இங்க மேக்கப் போட 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு லைட்டா திறந்துருந்தது. இந்த மோசு மோசுன்னு ஒரு நாய் இருக்கும்ல, பொம்மரி நாய். அந்த பொம்மரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிட்டு உள்ள வந்தது. எனக்கு பெத்த தாய்மார்கள் எங்க அக்கா தங்கச்சி இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா, அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. அவ கேக்குறா, ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பேசியில எடுக்கணும்னு சொன்னீங்க, 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? எவன் சம்பாரிச்சு கொடுத்த? இழுச்சு வாய் நாமள சம்பாரிச்சு வச்சிருந்தா எடுத்துக்கிட்டு போய் நாய் நான் கொடுவேன், பேய் நான் கொடுவேன். காசு ஆறுட்டு காசு. நடுவரவர்களை கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை, அவனை கடங்கார் ஆக்குறது பூரா பொம்பளை, உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊருக்கத வேசி ஊட்ட 2 பண்றது பூரா பொம்பளை. நடுவரவர்களை பாடுபடுறது பூரா ஆம்பளைங்க, ஆனா வீட்டுல படுத்துக்கிட்டு திங்கிற பூரா பொம்பளை. இந்த உறவு நம்மளுக்கு தேவையா? நடுவரவர்களே இங்க பாரு, என் பொண்டாட்டி அணி ஊமுக்குனாலும் சரி, செருப்ப கழட்டி தள்ளாதலையும் அடிச்சாலும் சரி, டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். அதான்டா பாசங்கிறது. ஒரு வெங்காயம் இல்ல, கவண்ட மூட்டுல மாடு சும்மா இருந்தாலும் சரி, பொண்ணோட இருந்தாலும் சரி, ரெடியா இருக்கிறான்னு ஓட்டிட்டு போறக்கு. விருதல் மாட்டு விட கண்ணு போட்ட மாட்டுக்கு கிராக்கி ஜாஸ்தி. வம்பா நாம 2 காலக்கன்னு போட்டு வச்சிருக்கிறேன்.
நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. மாப்பிள்ள, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தாண்ட. எது? திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சு என்னையெல்லாம் செயினை கழட்டு மோதிரத்தை கழட்டும்பான். சரி, உன்னைய அதெல்லாம் எந்த திடரும் என்ற டவுசர்ல கை வைக்க கூட்டுருங்கடா. சுத்தி யாரு இருக்கிறாங்க? பூரா காரால வம்சத்துல இருக்கிற கருவறுத்து போடுவா. நடுவர் அவர்களே, 1,93,500 இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தாலும் ஜாலி சொல்லலையாத எங்க மக்கள் முன்னால, எங்க மச்சன் முன்னால அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் லலிதா அவர்களையும் 3 பேர்த்தி அவ முதுக அவளுகளையே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் ஜனத்துக்கு முன்னால சும்மா கொடுக்குறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன சொல்ல? 3 பேர் முதுகையும் அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம். சரி, ஒரு 160 ரூபா மட்டும் கொடு. எது? 160 ரூபா மட்டும் கொடு. இது 3 பேர் முதுகை நான் திரும்பி பார்க்கிறேன். எது? அதுக்கெல்லாம் அவன் புருஷன் இருக்கிறான். அவங்க தான் சொல்லி விட்டது. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறதுக்காக பொம்பளைகள் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படியில வைக்கிறாளுவா? 6 ரூபாய்க்கு வைக்கிறாளுவா? என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுங்களா புருஷனு பூரா கிட்னியில கல் வந்து அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. அதை விட கொடுமை எம்பட கொண்டாட்டி 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு ஜாக்கெட்ல 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. இடத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடாவுனே. இதே நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கிறாளே. இது அது ஒன்னாயா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாதே. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னா. சரி, நான் டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா. அவன் வாங்கி பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான். எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட்டு. அடபாவியா? ஏன்டான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாளைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி, இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏன் நடுவர்களே? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள. மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னா, சார் அடுத்த ஜாக்கெட் ஸ்பெஷல் ஜாக்கெட் ஆக தப்போம் அப்படின்னா. அது என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் ஜாக்கெட்னா ஜன்னல்ல கொசுவலை வச்சு அடிப்பாங்களாம். கரூர் அதுக்கு ஃபேமஸ் தான் கொசு வலைக்கு. இன்னொருத்தன் சொல்றான், சார் நாங்க வார்னிஷ்லாம் போடுவோம் அப்படின்னா. அதுக்கு எவ்வளவு? அதுக்கு 3,300. நடுவர் அவர்களை 150 ரூபாய்க்கு சேலை எடுத்தாலும் 950 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்கிறாங்களே, அந்த பணம் யார் சம்பாரிச்ச பணம்? ஒரு காலத்துல பொம்பளைங்க காத்தால எந்திரிச்சா பொழுதுக்கு பாடுபட்டாங்க. ஆம்பளை காட்டி காரால கவனிச்சு அத்தனை பாடுபட்டவையா. ஆம்பளை ஏத்த கட்டி இறச்சான்னா பொம்பளை 9 மாசம் அவுத்து பிள்ளை வச்சுட்டு சரி வரிச்சு போய் கம்மங்காட்டுல தண்ணி கட்டுவா. ஆளுக்கோட சரிய செரிக்கு சரிய நெல்ல இருப்பா, கம்ப இருப்பா, ராய இருப்பா, குதிரவாளி இருப்பா, கொள்ளுக்கை கொடுக்குவா, கம்பு குத்தித்தான் சோறு திங்கணும். இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி. அந்த காலத்துல அப்படி இல்ல. நெல்ல எடுத்து குத்துனாங்கன்னா எதுக்கு நின்று மச்சாண்டா கொண்டாட்டி குழந்தை கொண்டாட்டி எப்படி குத்துவாங்க தெரியுமா? 4 மூளை ஒல்லுக்குள்ள அப்படி கம்பு குத்தி நெல்லு குத்தி சோறாக்கி தின்னாங்க, பாடுபட்டாங்க, சம்பாரிச்சாங்க. இந்த காலத்து பொம்பளை என்ன வேலை பாக்குறாளுவோ? பொழுதா பொழுதுக்கு டிவி. 6:30 மணிக்கு ஆனந்தராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையில, 8 மணிக்கு சிங்கப்பண்ணி, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30 இனியா, 10 மணி ஆனா மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. மாப்பிள்ள, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாலா பொண்ணாய் வேற ஒரு ஈடு போட்டு அவி அம்மா கால் வலி குழுந்த என்ன கை வலி குழுந்த நீ இவ்வளவு ஓடி வந்துட்டால கமெண்ட் இருக்க வேண்டியதுதான். ஓடி போனதான் கண்டவன் நம்பி ஓடி போனா நாங்க மனத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டேன். கடைசியில் அத்தவையும் கட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். நேத்தால ஒரு சண்டையா கிடந்தது. அந்த பாக்கியலட்சுமி, அந்த பாக்கியலட்சுமி ராதிகா இத்தனை நாள் கழிச்சு மாசம் போயிட்டாளுங்க. அவன் மாமியா கிட்ட சொல்றக்கு வேற பயம். இவன் கம்முனா இருந்த
பேச்சு எடுத்துட்டு உன்னி போய் ஒரு பொண்டாட்டி கட்டி மாசம் பண்ணிக்கிற பாரு இந்த கூறுகட்ட கோபி பையன். அந்த இனியா என்னாச்சு மாப்பிள்ள? அந்த இனியாதான் அவளை புடிச்சு போலீஸ்ல வச்சுட்டாங்க. நடுவர் அவர்களே மிளகாப்பொடி போட்டு கொடுக்குறாங்க சோறுதிக்கு சொல்லி எப்படி திம்ப புள்ள தச்சு பாவம் கழுத்து புடிச்சு நெருக்கி கொல்ல பார்த்தாளுங்க. நல்ல வேளை ஒரு திருடி வந்து காப்பாத்தி விட்டா. ஆனா ஜாமீன் எடுத்து வந்துட்டேன் போய். மாப்பிள்ள கை குடுறா. அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாப்புல பாருங்க மாப்பிள்ள. உண்மையிலே சூப்பர் மாப்பிள்ள. நன்றிங்க. அன்பே வா என்னன்னு கேக்குதுரா? அன்பே வாவா அவ புருஷன் இவ கட்டி வச்சுக்கிற, இவ புருஷன் அவ கட்டிட்டு வச்சுட்டு இருக்கிறான். அதான் நீ கேட்டியா அன்பே வாவ? மாத்தியாடா மாப்பிள்ள. எல்லா நாடகத்தையும் சொல்ற பொம்பளை பாக்குதுன்னு எல்லா நாடகத்தையும் நீ எப்படி கரெக்டா சொல்ற? நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, பௌத்தரை மாத்திரை, தென்னிலை மாத்திரை, பரமத்தை மாத்திரை, இங்க இருக்கிற பல்லவட்டி மாத்திரை, பல்ல மருதுப்பட்டி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு உறவு ரூட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். பாத்ரூம் போற பொண்டாட்டி ரிமோட்டை கொண்டையிலே சொல்லிட்டு போறாங்க. குடி ரிமோட்டை நீ மாத்தி போடுவேன். ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது இந்த ரிமோட்? எப்ப? ராத்திரி 11 மணிக்கு கொடுக்குறா. இந்தா நீ பாரு. எனத்த பாக்குறது எனத்த போடுற 11 மணிக்கு. நம்ம நைட்டு ஆம்பளை எல்லாம் நைட்டு ரிமோட் எடுத்து போட்டோம்னா அப்பதான் 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்குறோம். திங்கட்கிழமை சேலம் செல்வ லாட்ஜில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை கரூர் வள்ளுவர் லாட்ஜில் இருப்போம். உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும். மருந்து மஞ்சுநாதம் மூலம் கொடுக்கப்படுங்கிறான. இது சொல்லலாமாடா? சொன்னாடா. நடுவர் அவர்களே, ஆணினுடைய உழைப்பு வருமானம் இல்லாத ஒரு குடும்பத்துல சந்தோஷம் வருமா? உறவுங்கிறீங்க. என்ன உறவு? கஷ்டப்பட்டு பாடுபட்டு பணம் காசு சேர்த்துனா தான் உறவு நம்மளை மதிப்ப. காசு வேணும் இல்லைன்னா கட்டுற பொண்டாட்டி மதிக்க மாட்டா, பெத்த தாய் மதிக்க மாட்டா, நாம பெத்த பிள்ளைக்கு மதிக்காது. இல்லாலும் வேண்டா, ஈன்றெடுத்த தாயும் வேண்டா, பொல்லாச்சபை நிலை செல்லாதவன் வாய் சொல்லப்படினா ஒரு இடத்துல போய் தன்னோட மதிப்பை காட்டணும்னா அவன் அந்த சபையை நிறைக்கணும்னா பணம் இருக்கணும். நடுவர்களே, இன்னைக்கு 10 பேர்த்துக்கு பல்லு குச்சி ஒருத்தனுக்கு தலைச்சமைம்பாங்க. இந்த கரூர் மண்ணை முச்சூடு பைனான்ஸ் கொடுக்கறவங்க இதுல கேட்டு பாருங்க. கேரளா கட்டி, கோயம்புத்தூர் கட்டி, வடக்கு லைன் வார லைன் போடுவாங்க. எங்க மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியாவிலேயே எந்த ஒரு ஜாமீனும் இல்லாத பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மண்ணுன்னு சொன்னா இந்த கரூர் மண். அந்த பணத்தை குடுக்கையில கொடுத்துடுறோம். அதை திருப்பி வாங்கறதுக்குள்ள ஒவ்வொரு அந்த பைனான்ஸ்காரன் படுற பாடு இருக்கு தெரியுமா? திங்கக்கிழமை வா, வெள்ளிக்கிழமை வா, வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு போன் அடிச்சா எடுக்க மாட்டேன். செல்லு உயிங்க உள்ளுக்குள்ள மொட்டாட்டி போன் எடுத்துருப்பா ஏடுங்க. இப்பதான் புதுசா ஹைதராபாத் போயிருக்கிறானுங்க. அந்த அந்த சைட்ல வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பேன். இப்படி காசை போட்டு பொறுக்க முடியாது. கடற்கரை கூட போய் கேட்டு பாருங்க. பணம் வேணுமா வேண்டாமா நான் சொல்லுவேன். போரு இங்க 950 அடி, 1150 அடி புர்ருக்கு போர் வண்டி. எத்தனை? 1,93,000 ரூபாய். மோட்டர் இருக்கிறதுக்கு 1.5 லட்சம். இத்தனை தண்ணி வந்து ஊத்து. இந்த முறங்கு மரத்துக்குமே இந்த கூறுகட்டா கண்வெளி கிழங்கு எத்தனை செலவு? 7 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம். அவங்கிட்ட போய் கேளு, பணம் வேணுமா வேண்டாமா அவன் சொல்லுவேன். பிள்ளைக்கு கல்யாணம் இன்னைக்கு கவண்டம் மூடு கடனாகிறதே கல்யாணத்துல. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு மத்தியானம் மண்டபத்துக்கு போய் நாளைக்கு மத்தியானம் மண்டபம் காலி வரைக்கும் எவ்வளவு தெரியுமா வாடகை? 6 லட்சம் ரூபாய் மண்டப வாடகை. அப்புறம் முன்னெல்லாம் பங்காளி மூட்டாட்டி நிப்பாங்க வரிசையா. வாங்க மச்சை, வாங்க அத்தை, வாங்க பெரியமா, வாங்க. இப்ப யாரு தெரியுமா? வரிசை வெல்கம் கோல்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல சேலை கட்டிட்டு இப்படி இப்படி ஆடி நிக்கிறாளுங்க. ஆறு வந்தாலும் வரு இருக்கின்னா பூரா கேரளா காரில் கூட இருக்கிறானுங்க. ஏடாட்டே அடி என்ன பங்காளி மூட்டாட்டி நிப்பாங்க, பூரா கேரளா காரி நிக்கிறாங்கன்னு அவன் சொன்னேன் பாரு ஒரு வார்த்தை. என்ற பங்காளி மூண்டாட்டியில கரையன்னு அந்தஸ்து இல்லாம இருக்கிறாளுவோ, இவளுகெல்லாம் ஒரே கலரா இருக்கிறாள் விட்டோம்னா. அவன் இருக்கின்னா நான் கிட்ட போனேன். என் பொண்டாட்டி கேட்ட எங்க போறீங்கன்னா, அவன் இருக்கிங்கிற ஒரு இருக்கிட்டு வரணும். அப்படின்னு நீ வா எப்படி இருக்கிற நான் சொல்றோம்னா, இன்னைக்கு கேமராக்காரன் மாறேன் இவனு இல்ல, அவங்க 5 லட்சம் ரூபாயாமா. எதுக்கு? கேமராவுக்கு.
இப்பெல்லாம் கல்யாண மண்டபத்துல போட்டோ எடுத்தா பத்தாது, அவுட்டோர் ஷூட்டிங். கொல்லிமலை, ஊட்டி, கொடைக்கானல், கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே பிள்ளையும் பையனையும் தனியா அனுப்பி அவுட்டோர் ஷூட்டிங். எப்படி? இப்படி மலாப்படுத்துக்கோ, இப்படி கட்டி பிடிச்சுக்கோ, இப்படி தோல் மேல சாஞ்சுக்கோ. 5 லட்சம் கொப்பன் சாட்டியோடதுங்க. நானா எவன் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன்னு இழுச்சுவாய. சேவூர்ல ஒண்ணு நடந்தது. ஊட்டி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அவுட்டோர் ஷூட்டிங்க்கு. இவன் மாட்டு பண்ண வச்சிருக்கிறான், 22 மாடு வச்சு பால் கறக்கிறவன். அந்த புள்ள பிஎஸ்சி முடிச்சிருக்கிறான். கேரளாக்காரன் கேமராமேனு. இவனை போய் இப்படி கட்டி பிடின்னு இருக்கிற, அவனுக்கு பிடிக்க தெரியல. மாட்டு வாழை உருவணும்னு கேட்க போய் பிள்ளை பிடிக்க தெரிய. இவன் என்ன மாட்டு மடியில் வாழை கறந்துவேன். இப்படி பிடின்னு இருக்கிற முடிக்க தெரியல, இப்படி பிடின்னு இருக்கிற முடிக்க தெரியல. அந்த கேமராக்காரன் நான் பிடிக்கிற மாதிரி பிடின்ட்டு அவன் பிடிச்சு பார்த்து கடைசியில் அவன் கூட்டிட்டு போயிட்டான். இவன் சும்மா வார. நடுவரவர்களே, பணம் படுத்துற பாடு தெரிஞ்சுக்குங்க. நடுவரவர்களே, அந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு இப்போ எப்ப காலையில எந்திரிச்சா அவசர அவசரமா திருட்டு வேலைக்கு ஓடுறோம், மத்தியானம் வெந்ததோ விதியோன்னு சாப்பிடுறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு இப்போ அந்த நைட் சாப்பாடு தானே. அந்த சோத்தை எந்த பொண்டாட்டியாவது வாய் மூடிட்டு போடுறாளா? வட்டல்ல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா. நீ பாட்டுக்கு வாரே போற, வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இரு பருப்பு தரை கொக்காரி அதே வேலையா சின்ன தாராபுரத்துல இருந்து வாரா. அங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா? கோயா கொக்கால கட்ட கட்ட வளப்பை ஏத்தி விடுறான். இரு ரசம் கொண்டு வார. இந்த அப்பி 5 கட்டாலும் செலவு பண்றேன், 50 கட்டாலும் செலவு பண்றேன். நாம 2 பிள்ளைகளை பத்து வச்சிருக்கிறவங்க கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? இரு தயிர் கொண்டு வார. இறங்கு அந்த சோறு தொண்டையில. அவை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது, வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது, அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால. ஐயா, ஒரு சோறு கூட நிம்மதியா போடாத உறவு. கல்யாணத்துக்கு முன்னால 2 பணம் சம்பாதிக்காத இருந்தவன் கல்யாணம் முடிச்சு 2 பணம் சம்பாதிச்சான்னா இந்த பொம்பளை என்ன சொல்லணும்? தேவையில்லை என்ற புருஷே இன்னைக்கு கந்து கடை ஓட்டாவோ, கேரளா போனாவோ, நல்லா சம்பாதிக்கிறாவோ, இப்ப 2 ஏக்கரா பூமி வாங்கிட்டா கரூர் பரமத்தியில 2 சென்ட் இடம் வாங்கி கடை கட்டி வாடகை கொடுத்துருக்கிறோம். என்ற கழுத்துல 10 போட்டு சங்கிலி போட்டுருக்கிறேன், எனக்கு மண்ணாடு நீ நல்லா பாத்துக்கிறாரு. அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா, அப்படியே சொல்றேன். இங்க என்ன கடந்தது? கொப்பனும் கோயால என்ன சம்பாரிச்சு வச்சாங்க? நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால கரூர் பஸ் ஸ்டாண்ட் பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப காலு வச்சுன்னா குடும்பம் கிட்டு மேல வந்துட்டுது. இதே 2 பணம் சம்பாரிச்சு ஒரு கெட்ட நேரம் கெட்ட கரக கொரோனாவில கொள்ள ஆளுக கந்து வெட்டி போன விட்டு போட்டு வந்துட்டாங்க. விடுப்பா, நீ அந்த பேச்சையே சொல்லிக்கிட்டு கடுப்பு உண்மைத்தானே சொல்றேன். பணத்தை விட்டுட்டோம். அப்ப என்ன சொல்லணும்? என்ன கெட்ட காரகமே, என் புருஷனுக்கு ஆடு வச்சா அடியோட போறேன், மாடு வச்சா மண்ணா போறேன், கோழி வச்சா குப்பமாடா போறேன். ஆத்தா பள்ளமரதப்பட்டி நாகாத்தம்மா புத்துல பிறந்தவளே, உனக்கு ஒரு பொங்க வச்சு சாவல் இருக்கிற நாத்தா என்ற புருஷனை நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன தெரியுமா? எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்களே, ஆனா தென்னில கேட்டாங்க, நொய்யில கேட்டாங்க, கொடுமுடியில கேட்டாங்க, இந்தா பல்லவட்டியில நடையா நடந்தா. ஐயோ என்ற கெட்ட கிறகம். ஆனா சின்னத்தாராவரத்துல 7 ஏக்கரா தென்னந்தோப்போட மாப்பிள வந்தது. எங்க இறங்க தோசிக்கால கட்டி என் குடும்பம் இப்படி ஆச்சுங்கிறீங்க. அப்ப நல்லபடியா சம்பாரிச்சா நீ காலு வச்ச யோகம். அவன் கெட்டு போயிட்டு அவன் கால் தோசிக்காளா? நடுவரவர்களை உறவு என்ன தெரியுமா? எந்த இடத்திலையும் ஒருவனை விட்டு கொடுக்காது இருக்கிறா பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் உறவு. ஆனா நீங்க அப்படி இல்லையே. ஒப்பனாயால கண்ட ஒரு மாதிரி நாயோ, எங்க அப்பனாயால கண்ட ஒரு மாதிரி நாயோ, ஒக்கானங்கச்சியில் கண்ட ஒரு மாதிரி நாயோ, எங்க அக்கானங்கச்சியில் கண்ட ஒரு மாதிரி நாயோ. அது அக்கா வீட்டுக்கு வரட்டு, கோழி வெட்டு, ஆடு வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு. எங்க அக்கா காரி வரட்டு, ஏன் இந்த கேப் மாதிரி தனம்? எதுக்கு இந்த பித்தலாட்டத்தனம்? இது உறவா? நடுவரவர்களே, அந்த புள்ள சொல்லிச்சு கோடித்தனை சொல்லி முடிக்கிறேன். ஒப்பன வீட்டுல இருந்து 1 முளை கோடி துணி வந்து உளுந்தா உனக்கு பெருமைன்னு சொல்றியா இல்லையா? அத்தையடி துத்திப்பட்ட ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாக்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்காளி தங்கத்துல அணைஞ்சிருந்து பால் கறக்க அணகவரு தங்கத்துல என்னென்ன சீதனங்க என்றெல்லாம் பரப்பு வெட்டி நிறைஞ்சு வரும் பால் மாடு சீதனங்க ஏறி நிறைஞ்சு வரும் எருமக்கடா சீதனங்க ஆத்துல தலைமுழுக 1000 பேர் குளிப்பாட்ட, குளத்துல தலைமுழுக கோடிசலம் குளிப்பாட்ட, கொங்கு மங்கள வாழ்த்திலே சடையப்ப வள்ளல் குலைய புள்ள கல்யாணத்திலே கம்பர் பெருமான் இந்த காராள கபட மக்களுக்கு
எழுதுன மங்கள வாழ்த்துல அத்தனை சீதனை கொடுத்தமா இல்லையா? அப்ப நீ சும்மா வாங்கிட்டு போன தீபாவளி சீரு, பொங்கச்சீரு, ஆடிச்சீரு, ரெட்டக்கடாச்சீரு, மூணு கடாச்சீரு, தளம்பதா சீரு, வயசுக்கு வந்தா சீரு, செத்தா சீருன்னு அவன் தகுதிக்கு தக்கனபடி இன்னைக்கு வரைக்கும் அக்கா தங்கச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான். பண்ணாது இருக்கிறமா? அப்ப நீ பாசத்துல பிறந்தவோ, யோக்கியத்துல பிறந்தவோ, அன்புல பிறந்தவோ, உறவுக்கு பெருசா மதிப்பு கொடுக்கறவோ எந்த பொம்பளையிலாச்சு அண்ணா அப்பன் சொத்துல எனக்கு பங்கு வேண்டாம் அண்ணா, நீ வச்சு போல அண்ணா, அப்பனுக்கு அப்புறம் நீ தானே எனக்கு அப்பே அண்ணா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் அண்ணா, எனக்கு சொத்தா பெருசு சொல்ல வாக்கலாம். அப்படி கேக்குறா மாப்பிள்ள. கேக்குற நீ அப்பனுக்கு நீ ஒருத்தன் தான் பிறந்தையா? ஏன்னா என்ன மானத்துல இருந்து தானா குதிச்சனா? எனக்கு அப்பன் சொத்துல பங்கு இல்லையா? அப்பன் சொத்துல பங்கு கேட்கிற கொம்பரிகளை பார்த்து கேட்கிறேன், அப்பன் பட்ட கடன்ல எவ்வளாச்சும் ஒரு தீனாலும் கடன் கட்ட வரானா? அண்ணா வேண்டாம் அண்ணா, 25 லட்சம் கடனாய் போச்சு. அப்பன் என்ன குடிச்சளிச்ச? நீயா செலவு பண்ணி என்ற கல்யாணத்துக்கு செலவு பண்ணீங்க, என் புள்ள வயசுக்கு வந்ததுக்கு செலவு பண்ணீங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, நான் பாதி கட்டுறேன், என் புருஷன் நல்லா வச்சிருக்கிறேன் பாரு. மூலூர்ல 12 ஏக்கர் பூமி, சொட்டையில்லா தண்ணி வயது அமராவதி தண்ணி, நீ வரக்காட்டுல குச்சிருக்கிறேன்னா நீ என்ன கடன் கட்டுறேன்? நான் கட்டுறேன் 12 லட்சம் கூட்டுவே பாக்கலாம். அப்படி கேளியா? குடு. அப்ப கொடுக்க மாட்டா உறவு தெரிஞ்சு, அப்ப பணம் தான் தெரியுது. பொன்னிவள நாட்டுல வீரமலை காட்டுல அரிக்காணி தங்க அன்னமாரி சாமிக காராள வம்சத்துல பிறந்து இன்னைக்கு எப்படி பெத்து பரப்பு இருக்கணும்னு வழிகாட்டி கொடுத்துட்டு போனாங்க நடுவர். எப்படி படுகலை காட்டுல 2 பேரும் மாடு படிச்சு போனாங்க. தங்காய்ங்கிறது அழுதுகிட்டு போற, அங்க போய் பொண்டாட்டி மார்கள் கூப்பிடுறா உறவே, அளவா பச்சாய் மவளாய் வாங்கோ, புருஷன் மாதிரி செத்து போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரமரவளை கத்தி முனையில தாலி கட்டாங்க ஒன்னமா இருக்கும். நாங்க ஒண்ணு கல்யாணம் மூச்சு 9-7 வருஷத்துல கன்னிகளில நாங்க வரமாண்டோம்னு சொன்னாங்க. 6 அடி கூந்தல் அவுத்துட்டு கோதி அன்னமாரி சாமியோட பத்தினிகளை உருக்கி தேகமாக்கி எடுத்து மடியில் கட்டி அருக்காணி தங்கம் போறா. அண்ணா உனக்கு கல்லோத அளவானே, காலனமோ வஞ்சுமத்த, உள்ளோத அளவானே, பூரணமோ வஞ்சுமத்த, உனக்கு கட்டிலுண்டு மத்தி உண்டு, காடப்பறை உண்டு, கொட்டிகள வாசல் உண்டு, இன்னைக்கு கூத்தாட சலங்கள் உண்டு. அண்ணா இன்னைக்கு மாமரங்க பூஞ்சுகளை மக்க வந்தா கூடுந்தோரே மக்க மணஞ்சளிச்சு மாமரத்துண்டு. அண்ணா அந்த மாமரத்தின் கீழாலே மண்ணுச்சலம் தண்ணி உண்டு. அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுதுட்டு போய் அங்க அக்காண்டி மாதா கிட்ட தங்கூசி செஞ்சர வரமாங்கி, பொன்னூசி குஞ்சரோட வரமாங்கி அங்க போறா. குட்டாம்பழத்துல தண்ணி எடுத்து அங்க அன்னமார் செத்து கிடக்குறாங்க. சிவபதி ஆகி பெரியண்ணன் செத்த பக்கம், பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி, தங்கர் செத்த பக்கம் தங்கரளி, அத்தமுள்ள செத்த பக்கம் ஐவரளி, சாம்பகம் செத்த பக்கம் சாதிமல்லி பூ பூக்கா. இன்னைக்கு கூட பிறந்த பிறப்புகளை செத்தவனை உசுரோட எழுப்புறா. அவ எழுப்பி சொல்றாங்க, சாமி நாங்க இருந்த சில காலம் இருந்த பலகாலம், இன்னைக்கு வருஷம் மறந்தனாரு வாலிபன் 90, நாங்க செத்து போயிட்டோம் அம்மா, நீ இருந்து உலைன்னு சொன்ன போது அவ சொன்னா, நீ இல்லாத உலகத்துல எனக்கு என்னன்னா வேலை? அண்ணா நாம ஒன்னா பிறந்தோம்னா தேங்காய்க்கோ 3 கண்ணு தாமரைக்கோ 3 மக்கோ. அண்ணா நீ ஓனதுக்கு அப்புறம் இந்த 16,000 வல்லம் எத்தனாயிரம் ஏக்கரா? 64,000 ஏக்கரா பொன்னிவள நாடு, 32 தலவாசல இருக்கப்பட்ட ஏழை எளிய சனங்களுக்கு எழுதி வச்சு போட்டு, திராவத 5 மட்டும் தீ குளிச்சா, சீத 1 மட்டும் தீ குளிச்சா, எங்க பத்திரி தெய்வம் 6 மட்டும் தீ குளிச்சு 7வது கண்ணியா போனாலே அந்த அருக்காணி தங்கம் வாழ்ந்த மண்ணுக்கு இந்த மண்ணு. ஆனா இதுல உறவுக்கு மதிப்பு இல்லை, சொத்துக்கு தான் மதிப்பு. ஒருத்தி எழுதுனா, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒத்த புள்ள கூட எனக்கு கூட போடல நாளும் கவலை இல்லடா, அந்த பெத்த வயத்தில எட்டி உதச்சதை எப்படி மறப்பண்டா, பெத்தாலும் பெத்தேனே. நடுவரவர்களை உறவு உறவுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெத்த தாய் தாப்படுங்க சோறு போடுறதுக்கு கணக்கு பாக்குறாங்க நடுவரவர்களே. 1000 கோயிலுக்கு குப்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க, 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கோயில்ல காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லைங்க. பெத்த தாய் தாப்படுங்க சாக வரைக்கும் வயிறார சோறு போடுங்க ஐயா. அவன் செத்து போயிட்டா அண்ணன் தம்பிகள்ல ஒத்துமையா இருந்து இளவ கண்டு அந்த கருப்பு கழிச்சு அந்த 30 கழிச்சு இந்த வருஷாந்தரத்தை கும்பிடுங்க ஐயா.
ஐயா. அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சாத்தான் நம்ம வம்சம் வளரும் ஐயா. 14 தலைமுறை வாழணும்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். குலதெய்வ வழிபாடுங்கிறாங்களே, எது குலதெய்வம்? நம் முன்னோர்கள் தாண்டி இந்த குலத்தை காத்து தெய்வம். அவர்களை போல நம்ம பெத்த தாய் தாப்பட பார்த்துட்டுங்க. வயசான இத்தனை பேர் இருக்கிறீங்க, மஞ்சுநாதம் வந்ததுக்கு விளக்கு வச்சுட்டு போக வேண்டாமா? இப்ப வைக்கிறேன். பேரந்தானோ, பேத்தி தானோ, மகன் தானோ, மருமகன் தானோன்னு இருக்கிற 3/4 ஏக்கரா அவன் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா பரமத்தி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க. மகதானோ, மருமகதானோ, பேர பொண்டாட்டி தானோன்னு பொம்பளைகள்லாம் கொப்பட வீட்டுல போட்டு வந்த நகனப்ப கழட்டி கொடுத்தீங்கன்னா தென்னில பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க. சாக வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு குடி வேணும். 10 ஏக்கரா இருக்குதா, 3 பசங்களா, ஆளுக்கு 3 ஏக்கரா எழுதி கொடுத்து போட்டு 1 ஏக்கரா நீ வச்சுக்கோ. 10 பவுன் வச்சிருக்கிறியா, 3 மருமகமாக இருக்கிறாளுங்களா, ஆளுக்கு 3 பங்கு கொடுக்காத, எவ்வளவுக்கும் கொடுக்காத, 10 பவுன் சாக வரைக்கும் கொடுத்துறாத. அப்பதான் எங்க அத்தை, எங்க மாமியா, எங்க அப்பனோட உறந்தவன் கழுத்துல சங்கிலி, வெறும் வட்டச்சாரடு. நானும் பாக்குற பொம்பளை கழுத்துல நிறைய பேருக்கு கழுத்துல வெறும் மங்கிலி மட்டும் இருக்குது. ஏன் சரடு கட்ட மாட்டீங்களா? கரூர் கவனிச்சீங்களா? கட்டுனு புருஷன் செத்தா போயிட்டே குத்துக்கல்லாடத்தான் இருக்கிற. நாளைக்கு காத்தால தருமிக்கிறதாட்டு சொல்லி கோயில பூத்தொட்டு போகும்போது உக்கள சரடு கொடுக்க சொல்றேன். கவண்டச்சிகள்ல சரடு கட்டாது இருந்தா மகா பாவம். அது எல்லாரும் கட்டணும். புருஷன் இருக்க வரைக்கும் சரடு கட்டணும். நாளைக்கு அவன் போயிட்டான்னா அதுல இருந்து ஒருத்த சரடத்தை அவன் காலில் அனுப்பி விட்டாத்தான் அவன் சொர்க்கத்துக்கு போவேன். இல்லைன்னா பால் நரகத்துக்கு போய் தொலைவேன். ஆனா எங்க நகையக்காரி கட்ட மாட்டேன்ட்டாயே. நான் படிச்சிருக்கிறேன், படிச்சிருந்தா சரடு கட்டப்படாதோ. நாமளா இருக்கணும். முதல்ல இந்த பழக்க உறவு சொல்லி கொடுங்க என்று சொல்லி நடுவர் அவர்களை இந்த பச்சை துண்ட தோல் போட்டு இன்னைக்கு 23 வருஷம் ஆகுது. ஓகேல, நேத்து தான் நீங்க எடுத்து கொடுத்தீங்க பூத்து. அதையும் ஜாயம் போயிடுச்சு. துண்டும் வெளுத்து போச்சு, விவசாயி பொழப்பும் வெளுத்து போச்சு. இன்னைக்கு யாராலும் விவசாயம் பண்றோம்னா பொண்ணு கொடுக்குறாங்களா? மாப்பிள்ளை எங்க இருக்கிற? வெளிநாட்டுல வேலையில் இருக்கிற, வெளியூர் வேலையில் இருக்கிற, லட்சக்கணக்கில் வருமானம். அத்தவைய மாம்பையும் கூட பார்க்கல. சொத்து இல்லாட்டி ஏன் கொடுக்கறது இல்ல? எதிர்பார்ப்பு கோடி. எத்தனை கோடி? செத்தா 2 கோடி. அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு விவசாயம் பண்றவன் ஏழையா தெரியல, காசு பணம் இல்லாதவனா தெரியல. 2045 உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன் விவசாயி மட்டும்தான். வேற எவனும் இல்லை. எல்லாரும் இவனோட பிச்சை எடுக்கணும். எந்த தொழிலும் மற்றவன் ஒருவனுக்கு அடிமையான தொழில் விவசாயம் மட்டும்தான். எவனுக்கும் அடிமை இல்லாத தொழில். உறவுகளே, வேலை இருந்தா செயல் எல்லாம் வேப்பமரத்துக்கடி கட்டில் போட்டு தூங்கல. எவனால நீ கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. நாளே பண்ணையும் பண்ற, சொத்து கம்மியா இருக்குதுன்னு உறவுக்கு பெருசா பேசுற பொம்பளைங்களா ஒண்ணு கொடுங்க. நல்லபடியா பாத்துக்குவேன். வருஷம் ஒரு பத்து கொடுப்பேன். நல்ல பாட்டாளியவன், உழைக்கக்கூடியவன், காசு பணத்தை நெருக்கி வச்சிருக்கிறவன், வெட்டி செலவு பண்ணாதவன், தண்ணி தவிடு போடாதவன், அடுத்தவன் குடிய கடுக்க தெரியாத விவசாயி. அதனால அவனுக்கு பொண்ணு கொடுங்க. அப்புறம் பேசுக்கு ஓடுறவன்னு. அது வரைக்கும் பணமே 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 என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். உங்கள் அன்பு தூரன் மஞ்சுநாதன். நன்றிங்க, வணக்கம்ங்க. வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் பெருமை. இந்த வருஷமே ஆத்தா மகராசி நாகாத்தா புத்துல பிறந்தவளை எங்க மகராசனுக்கு போனவன மந்திரவோன்னு அதுக்கு நீ அருள் புரியோன்னு. நன்றி, வணக்கம். பணம் பொந்தியிலே பணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பாப்போம். மஞ்சுநாதன் கலக்கி எடுத்திருக்கார். அவர் பேச்சால கலக்கலார்னா அடுத்து வர்ற ஆளு பாட்டால கலக்கும். வாங்க, சென்னை ராணிக்குமார் சடச்சடன்.